தாவீது தன் முகத்தை மூடி, சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜா, தலை குனிந்து போய் தலை நிமிஞ்சு நிக்க முடியல, ஏன்னா அவ்வளவு பெரிய அவமானம். வெறுங்காலா இருக்கிற அழுது கொண்டே என்ன பண்றாங்க, ஒலிவ மலை மேல என்ன பண்ணி அவங்க ஏறிக்கொண்டு இருக்கிறாங்க. இதை பார்க்கல ஒரு கீழான நிலைக்கு ஒரு மனிதன் போக முடியாதுங்க. ஆனா அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற லைஃப் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவர் பாடுகிற பாட்டுக்கும் நீங்க வித்தியாசத்தை பார்க்கணும். சொல்றாரு, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகம். இத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்க, அவங்க போர் இருக்குது. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நீர் தான் என்னுடைய கேடகம். அவர் சொல்றாரு, என் மகிமை நீங்க தான். இப்ப என் தலை குனிஞ்சிருக்கு, இப்ப நான் கீழ் நோக்கி தான் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில ஒரு நாள் வரும், என்னை மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்க, மகிமையில நடக்க நீர் எனக்கு உதவி செய்வீர். அவன் ஒரு பெர்ஃபெக்ட் மேனா இருக்கல, ஆனாலும் அவன் இருதயம் ஆண்டவர் பக்கமாகவே எப்பொழுதும் திரும்பப்பட்டிருந்தது. இருளின் நாட்களிலே உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல் மாத்திரம் தான் இருக்க வேண்டும். இப்ப பார்க்கிறது ஒரு வெட்கமான நாட்களா இருக்கலாம், இப்ப பார்க்கிறது ஒரு துக்ககரமான நாட்களா இருக்கலாம். பட் டேஸ் ஆர் கமிங். கர்த்தர் கனப்படுத்தும் பொழுது எந்த உலகமோ, எந்த பிசாசோ, எந்த வான சக்திகளோ ஒன்று மலை தடுத்து நிறுத்த முடியாது. God is going to honor you. நீங்க மறுபடியும் தலை நிமிர்ந்து நடப்பீங்க பிரதர், மறுபடியும் தலை நிமிர்ந்து நடப்பீங்க சிஸ்டர்.